இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்போ ஒரு சின்ன ஒரு காமெடி ஸ்கிட்டு. எல்லாரும் அமைதியாக இருந்தீங்கன்னா அந்த டைமிங் சென்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம், கிடைக்கும். ஸோ என்ஜாய் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. இது முழுக்க முழுக்க கற்பனை, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம். ஆட எல்லா வீட்லயும் நடக்காததா இது. இதுக்கு எதுக்கு டிஸ்கிளைம் பண்ணலாம்? ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. Our next husband is Vetla eli veli puli. அதி அதி இப்பதான் மொபைல் பார்க்க ஆரம்பிச்சேன், அதுக்குள்ள வந்துட்டீங்களா? சரி, ஆபீஸ் எப்படி போச்சு இன்னைக்கு உங்களுக்கு? அது என்னமா கேட்குற? மீட்டிங் மீட்டிங் மீட்டிங்னு காலையில இருந்து மீட்டிங் தான். ஐயோ, சரி கிச்சனுக்கு போங்க, கிச்சனுக்கு போயிட்டு பூரி உருட்டுங்க போங்க. மீட்டிங் தான் வேற இருந்துச்சு, அதுக்காக எப்படி? மாமியார் உடைச்சா மண்சட்டி, மருமக உடைச்சா பொன் சட்டின்னு அப்பவே சொன்னாங்க. என்னது, எங்க அம்மா சட்டி உடைச்சாங்களா? யாரும் சட்டியை உடைக்கல, பால் குட்டியை உடைக்கல. கிச்சன்ல போய் டின்னர் ரெடி பண்றீங்களா? இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்து கெட்டு போற ஃபேமிலி இருக்குது. அப்பா கிரிங் 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 கிரிங். ஹலோ ஹலோ, ஹாய் உமா ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். பிஸியா? ஆமா ப்ரோ, ஒரே பிஸி. இதோ என்ன செஞ்சுட்டு இருக்கேன். ஆறா, வீட்லயும் வேலை செய்றீங்க, ஆபீஸ்லயும் வேலை செய்றீங்க. வேற லெவல் ப்ரோ நீங்க. ஆயா, எஸ் ப்ரோ, எஸ் ப்ரோ. என்னங்க சத்தம்? பேசிட்டு இருந்தமா ப்ரோ. ப்ரோ நான் அப்புறம் பேசுறேன். போன்ல உருட்டது போதும், கொஞ்சம் பூரி உருட்டுறீங்களா? சரி சரி. சரிம்மா, இன்னைக்கு பூரிக்கு குருமாவா இல்ல சன்னாவா? குருமாவே வச்சிருங்க. நீங்க என்ன பண்ணாலும் நல்லா இருக்க போறது. குருமா வச்சீங்கன்னா அது ஆபீஸ்க்கு பேக் பண்ணி கொண்டு போயிடுவீங்க. சரி, ஓகே. அப்போ இன்னைக்கு நானே இந்த பூரி உருட்டுவதும் நானே, இந்த குருமாவை செய்வதும் நானே. சந்தோஷ் இல்ல உமா. ஆமா, நன்றி. husband is இன்னைக்கு பிரியாணி செம்மையா வந்திருக்கு. ஓ சூப்பர். அப்ப நம்ம நைட்டுக்கு பிரியாணி சாப்பிடுறோம். மூவி பார்க்கறோம். ஹலோ சரா. ஹாய் அம்மா ப்ரோ. வாங்க. நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் மா, எப்படி இருக்கீங்க? வாங்க ப்ரோ, உட்காருங்க. என்ன வாசனாலாம் பலமா இருக்கு? பிரியாணியா? ஆமா ப்ரோ, பிரியாணி. சரி சரி. கண்டிப்பா இன்னைக்கு லஞ்ச் சாப்பிட்டு தான் போறோம். கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா ப்ரோ, கண்டிப்பா லஞ்ச் சாப்பிட்டு தான் போறீங்க. கண்டிப்பாங்க, கண்டிப்பா. பா, இன்னைக்கு ஆர்டிஸ்ட் சமையல் எஸ்கேப். சரி, நீங்க பேசிட்டே இருங்க, வந்துடுறேன். சரிம்மா. அப்புறம் ப்ரோ, லைஃப்லாம் எப்படி போகுது? லைஃபும் சரி, ஒய்ஃபும் சரி, நல்லா போகுது ப்ரோ. சூப்பர். ஜி போன் அடிச்சு பாருங்க. ஆமா ப்ரோ, நான் வசந்தி தான். ஒரு நிமிஷம் இருக்க, மியூட் ஸ்பீக்கர்ல போடுறேன். ஹலோ, சொல்லுமா. ஏய் என்னடா சொல்லுமா? அது எப்படி மட்டும் கரெக்டா லஞ்ச் டைம்க்கு முடிச்சு வந்துடுறாங்க. நீ என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ
தெரியாது. வந்தோமா மிக்சர் சாப்பிட்டோமா கிளம்புறோமா இருக்கணும். அதை விட்டுட்டு லஞ்சு யாராச்சும் இருந்தாங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன். நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன். அம்மா ஒரு நிமிஷம் சாப்பிட்டு போங்க. இல்லைங்க நான் வீட்டில் போய் சாப்பிட்டு உமா உமா நான் சொல்ல வீட்டில் மிக்சர் பாக்ஸ் எக்ஸட் அச்சோ கிளம்பிட்டாரா அவரு? போயிட்டாரு. எப்படி என்னுடைய மாஸ்டர் பிளான்? சூப்பர் சூப்பர். எல்லாம் இருக்கட்டும் வந்து சாப்பிட்டு கிளம்புறேன். அட பாவங்க. ஹாய் மதன் ப்ரோ. வாசனை செம்மையா இருக்கு. என்ன பிரியாணியா? ஆமா ஜி போங்க பிரியாணி காத்துட்டு நம்மளுக்கு. பாய் உமா. பை. ஹலோ சரவணஜி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஜி. ஹலோ சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஜி. வாங்க உட்காருங்க. வாசனை தூக்குதே. உமா சொன்னாரு என்ன வீட்டுல பிரியாணியா? ஆமா ஃபர்ஸ்ட் மிக்சர் சாப்பிட்டுருவோம். கண்டிப்பா லஞ்ச் சாப்பிட்டு தான் போறோம். ஆமா ப்ரோ கண்டிப்பா லஞ்ச் சாப்பிட்டுட்டு தான் போறீங்க. சாப்பிடலாம் ப்ரோ. Our next husband is மாட்டிக்கினாரோ ஹஸ்பண்டோ. ஆமா மசாஜ் சூப்பரா இருக்குமா. நல்லா பண்றீங்க. ஆமாங்க கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் உங்களுக்கு தலைவலிச்சா யாரு மசாஜ் பண்ணி விடுவா? அதுவாமா கல்யாணத்துக்கு முன்னாடி தலைவலியே இல்லையே. சாரிம்மா. ஹலோ அக்கா. ஹாய் தம்பி நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்பா. அக்கா நான் ரொம்ப நாளா ஒரு ஆடிஷன் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன்ல. ஆமா அது கிடைச்சிருச்சுக்கா. வா சூப்பர்ப்பா கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூக்கா. சரி இரு மாமா பக்கத்துல தான் இருக்காரு. மாமாட்ட கொடுக்குறேன் சொல்லிடு. ஹலோ மாமா. ஹலோ மாமா ஒண்ணு இல்ல மாமா. ஒண்ணு இல்லையா? இருப்பா அக்காட்டே கொடுக்குறேன் நானு. ஹலோ மாமா. சொல்லுப்பா. மாமா ஒண்ணு இல்ல மாமா ஒரு ஆடிஷன் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன்ல. ஆமா அது கிடைச்சிருச்சு மாமா. சூப்பர்ப்பா கங்க்ராட்ஸ். படம் முழுக்க வர மாமா. ஓ படம் முழுக்க வரியா? அப்ப இந்த மாமா மறந்துட மாட்டேல. சரி என்ன ரோலுப்பா? ஹஸ்பண்ட் ரோல் மாமா. ஹஸ்பண்ட் ரோலா? அப்ப படம் முழுக்க டைலாக்கே இல்ல. ஹலோ தவறு வீக்கா இருப்பா அப்புறம் பேசுறேன். என்ன சும்மா தலைவலி கழுத்து வலியா மாறப்போகுது. அப்ப உடம்பு ஃபுல்லா மசாஜ் தான் இன்னைக்கு. தண்ணீருவோம் இங்க ஒரு மசாஜ் அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. our next husband is சிண்டு அடுத்த வாரம் ஒரு டெஸ்ட் இருக்கு. மொபைல் நம்பருக்கு ஒழுங்கா படி சரியா? ஆமா நீ எங்க போற? அதான் அடுத்த வாரம் தமிழ் சங்கம் ஃபங்க்ஷன் இருக்குல்ல. ட்ரெஸ்ஸே இல்ல. நான் ஷாப்பிங் போயிட்டு வரேன். இது ஷாப்பிங்கா? ஷாப்பிங் பண்ண ஒரு நியூ ஷூ வாங்கிட்டியா? அது ஒண்ணும் கிடையாது. ஒழுங்கா படி சரியா? பாருங்க அவனுக்கு அடுத்த வாரம் டெஸ்ட் இருக்கு. அவங்க ஒழுங்கா பாத்துக்கோங்க. போமா நாங்க படிக்காததா எப்படி படிச்சு மார்க் வாங்குறான்னு பாரு. 102 மார்க் வாங்கலன்னா என் பேரை மாத்திக்கிறேன். ஏய் என்னடா கூட இந்த படிடா. A few minutes later. பார்சல். பார்சலா? யாருப்பா பார்சல்? வசந்திக்கு பார்சல். ஓ வசந்திக்கா? கொடு. இந்தாங்க. A few moments later. Ring ring. போய்
யாருக்குங்க வசந்திங்கிற பேருக்குங்க. பாத்தீங்களா விட்றா விட்றா பரவாயில்ல விட்றா. கொரியர் கொரியரா? யாருங்க கொரியர்? வசந்தின்னு பேர் போடுவா. வசந்தினா எனக்கு தெரியாதுங்க. அப்படி இல்லையா நான் போய்க்கிறேன். ஏய் இருப்பா இருப்பா, நான் ஹேண்டில் பண்ணேன். நான் உட்கார. சார் சொல்லுங்க சார், யார் சார் பர்சன்? வசந்தி மேடம் வந்துருக்கு சார். என் ஒய்ஃப் தாங்க. கொடுங்க பரவாயில்ல சார். சார் சைன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, போய்க்கோங்க. வீட்டில் யாராவது இருக்கீங்களா? யாரும் இல்லை, அப்படியே ஓடிங்க. இருடா. சொல்லுங்க சார், யார் சார்? வசந்திக்கு பேர் பாசலுங்க. பார்சலா? யாருக்கு? வசந்திக்கு பேர் என்ன அட்ரஸ் சார்? நம்பர் 3 கிழக்கு தெரு. இது நம்பர் 3 கிழக்கு தெரு. இல்ல இது நம்பர் 3 கீழ்பாக் தெரு சார். இது போயிட்டு வாங்கலன்ட்டு எத்தனை பாக்ஸ் வீரையே வாங்கிட்டாரா? இருங்க அது எனக்கு வந்து பார்சல் தான். வசந்தி அம்மா நீங்க இந்தாங்க, நீங்களும் உங்க பார்சலும். ஒரு பார்சல் வாங்க தெரியுதா உங்களுக்கு? என்னது ஒரு பார்சலா? ஆமா, ஒரே ஒரு பார்சல். சரி என்ன வாங்கிட்டு வந்திருக்க? அதுவா 5 Dress தான் வாங்கியிருக்கேன். என்னது 5 ட்ரெஸ்ஸா? சரி நீ படிச்சியா ஒழுங்கா? கேளு என்ன வேணா கேளு. சொல்லி கொடுத்தது யாரு நினைச்ச? சரி who's Othello? இது ஒத்தலவா? ஒத்தலவோ இல்ல தொத்தலவோ இல்லையே. யாருமா அது ஒத்தலோ? சயின்ஸ்ல கேள்விப்பட்டதே இல்லை. சயின்ஸா? அடுத்த வாரம் உனக்கு இங்கிலீஷ் டெஸ்ட். இங்கிலீஷ் டெஸ்டா? எங்க ஓடுறேன்? அதான் இல்லைன்னு சொல்றேனே, கேட்டியா? ஏய் மகனே, சயின்ஸ்ல இங்கிலீஷ் இருக்கா? சயின்ஸ்ல இங்கிலீஷா? சயின்ஸ்ல இங்கிலீஷ் இருக்கா இல்லையா? இருக்கு. நீ சொல்லு, சயின்ஸ்ல இங்கிலீஷ் இருக்கா இல்லையா? இருக்கு. நீங்க எல்லாம் சொல்லுங்க, சயின்ஸ்ல இங்கிலீஷ் இருக்கா இல்லையா? இருக்கு. இங்கிலீஷும் படிச்ச மாதிரியாச்சு, சயின்ஸும் படிச்ச மாதிரியாச்சு. இப்போ பார்த்தாலும் Our next husband is First thing first, Bible naala painda madri kaatiko. The smart husband. என்னாச்சு? வேலையை பாருங்க போல. ஓ, நான் வேலையை பாருங்கன்னு சொன்னா திருப்பி வந்து கேட்க மாட்டீங்களா? சரி என்னாச்சு? ஓ, நீங்க கேட்டா நான் உடனே சொல்லிடணுமா? சரி சொல்லாத. அப்ப நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னாலும் நீங்க திருப்பி வந்து கேட்க மாட்டீங்க. அது என்னடா தங்கம்? சரி என்னதாம்மா ஆச்சு? மீனா இருக்காங்க. யாரு உன் கசின் மீன் குட்டியா? நல்லா சிக்கன அழகா சிவப்பா இருப்பாளே. மீனம்மா அதிகாலையிலும் அதிமாலையிலும் எது என்ன மீன் குட்டி மானு குட்டின்னு? ஆமா, எத்தனை தடவை பார்த்திருப்பீங்க அவளை? ஒரு தடவைதான். ஓ, ஒரு தடவைக்கே இப்படியா? கதை அப்படி போகுதா? சரி, முத்துவ தெரியுமா? முத்துவா? ஓ, முத்துவ தெரியாது, ஆனா மீனாவை தெரியும். ஓஹோ, சரிம்மா, யாரும்மா அந்த முத்து? முத்து மீனாவோட தம்பி. ஐயோ, என்னடா நம்மளுக்கு வந்து சத்திய சோதனை. எவ்வளவோ சமாளிச்சிட்டோம், இதை சமாளிக்க மாட்டோமா? ஞாபகம் வந்துருச்சு. சொல்லுங்க, இப்ப முத்து யாரு? முத்து மீனாவோட தம்பி. இப்ப மீனா யாரு? மீனா முத்துவோட அக்கா. ரொம்ப கிளம்பரா பேசுற மாதிரி இருக்கு. எப்படியோ தப்பிச்சுடா சாமி. ஆமா, நான் ஏன் அழுறேன்னு கேட்காம போறாரு அவரு. ஹலோ சார், நான் ஏன் அழுறேன்னு சொல்லவே இல்லை, நீங்க பாட்டுக்கு போறீங்க. ஓ, எஸ்கேப் ஆறாரா? வச்சுக்கோ இன்னைக்கு பாயாசத்தை. our next husband is
என்ன சொல்லு? ஐயோ, மூணு சரி போல இருக்கே. சரியில்லை? இல்லம்மா, சட்டை சரியில்லை சொன்னேன். சட்டை என்னைக்குன்னா அது நல்லா இருந்திருக்கு. சரி, அது இருக்கட்டும். ஏன் ட்ரெஸ் இன்னைக்கு எப்படி இருக்கு? என்னது? இல்லம்மா, தும்முனேன். அப்படியா? சரி, அது இருக்கட்டும். நீங்க இன்ஸ்டால கப்பல் ரேஸ்ல பாத்துட்டு இருக்கீங்க. அந்த கப்பல் காம்படிஷன்ல கண்டக்ட் பண்ண அது ப்ளே பண்ணலாமா இன்னைக்கு? கப்பல் ரேஸ் தான் விளையாடிட்டு, கப்பல் ரேஸ் தான் நீ தான் விளையாடிட்டாங்க. நீ தான் புதுசாக எல்லாம் அது பண்ணிடுற. உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம். இது வேற. எஸ்கேப் பண்ண என்ன யோசனை? விளையாடலாம். சொன்னாங்க இது வந்து சனி ரேஸ் ஆரம்பிச்சு. என்ன யோசிச்சுட்டு இருக்கே? விளையாடிடுவோம். இது நீயா நானா அல்ல, நீ புத்திசாலியா இல்லையா? உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 1, யார் நல்லா ட்ரெஸ் பண்ணுவா? என்னப்பா இதெல்லாம் ஒரு கேள்வி? இவங்கதான். கொஸ்டின் நம்பர் 2, யார் மன்னிப்பு முதல் கேட்பா? யாருப்பா கேட்டாங்க அந்த கேள்வி? நான் எப்பயோ நாங்க தான். நான் பண்ண மாட்டேன். கொஸ்டின் நம்பர் 3, யார் காசு அதிகம் செலவு பண்ணுவா? அது கொஸ்டின் நம்பர் 4, யார் ரொம்ப புத்திசாலி? கொஸ்டின் நம்பர் 5, இது ஒன்லி ஃபார் ஹஸ்பண்ட்ஸ். உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ, உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கொடுப்போம். ஆனா உங்க லைஃப் ஃபுல்லா நீங்க உங்க ஒய்ஃபோட Thank you. I would invite all the team members of the quiz to join the stage, please. Couple 1, Aarti and Uma Shankar. Couple 2, Saravanan and Vasanthi. Couple 3, Madan and Radhika. And kids வந்து Sohit, Mohin and Ganesh. So I hope everyone enjoyed. நினைக்கிறேன் உங்க வீட்டில் நடந்த மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒய்ஃப் ரிலேட் பண்றாங்களோ இல்லையோ, மோஸ்ட்லி ஹஸ்பண்ட்ஸ் கொஞ்சம் ரிலேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வித்தியாசமா ட்ரை பண்ணோம். ஐ ஹோப் எவ்ரிபடி என்ஜாய். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு தெரியாது. உங்க ஃபீட்பேக் பண்ணுங்க. எல்லா வீட்லயும் அதான் ஹஸ்பண்ட் அடி வாங்கியிருப்பாங்க. ஆனா இந்த இதுல நான் அடி வாங்கினது ரொம்ப ட்ரைலருக்கே நிறைய தலைவர் நீங்கிருச்சு. வடிவேல் படத்துல வர மாதிரி மேல கொஞ்சோண்டு வீங்கி இருக்கு. அதனால வரிசையா நிக்க வச்சு தட்டி பார்க்கலான்னு இருக்கோம். யாரோட அடிக்கு பலமா இருக்கு. இது எல்லாத்துக்குமே இந்த போல் தீமுக்குமே இந்த ஸ்கிட்டுக்குமே கிரெடிட்ஸ் வந்து சரவணானன் தான். பிகாஸ் சரவணானன் தான் வந்து ஒரு விஷயமும் ஒரு பாட்டு இடையில போடுறதா இருக்கட்டும், எல்லாமே அண்ணா தான் ஃபுல்லாவே எஃபோர்ட் எடுத்து பண்ணாங்க. ஸோ ஆல் கிரெடிட்ஸ் வந்து கோஸ் டு சரவணானன். எல்லாமே கூடிய சீக்கிரத்தில் ஐ திங்க் நம்ம தமிழ் சங்கத்துல புது டைரக்டரா உருவாயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு பிக் அப்பாஸ் வந்து சரவணன் கொடுக்கலாம். நான் சொல்றதுக்கு முன்னே அப்படிலாம் ஒன்றும் நடக்காது அப்படின்ட்டாங்க. இதெல்லாம் வந்து ஒரு கோர்வையா எடுத்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணோம். ஹோப் எவ்ரி ஒன் என்ஜாய் இட். இட்ஸ் அ டீம் எஃபர்ட். அடுத்த தடவை வேற ஏதாவது புதுசாக கான்செப்ட் ஏதாவது ட்ரை பண்ணலாம்னு இருக்கோம். அடுத்தது வந்து நம்ம தமிழ் சங்கத்தை வச்சு ஒரு வாக்கிங் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். இப்போ உங்களோட இன்புட்ஸ் யாராவது யோசிச்சுட்டு இருக்காரு நினைக்கிறேன். யோசிச்சுட்டு இருக்கோம் டக்குன்னு சப்போர்ட் பண்ணுவோம் கண்டிப்பா. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட் இல்லாட்டி ஒரு இன்சிடென்ட் இருந்தால் ப்ளீஸ் ஷேர் வித் அஸ். நாங்கள் வந்து அதை வந்து அடுத்த வாட்டி நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார்